சோதோம் கொமோராவின் கூக்குரல். பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களோட கூட போய் வழிவிட்டு அனுப்பினான். அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்யப் போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். பின்பு கர்த்தர், சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் நான் இறங்கிப்போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். பரலோகத்திலிருந்து வந்த தூதர்கள் பூமியிலே தங்களுடைய ஊழியத்தை செய்கிறார்கள். ஆபிரகாமை பார்ப்பதற்கு 3 பேர் வந்தார்கள். அவர்களில் ஒருவர் கர்த்தர் என்றும் மற்ற இருவரும் கர்த்தருடைய தூதர்கள் என்றும் வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் தம்முடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை சொல்லுகிறார். கர்த்தருடைய தூதர்கள் 2 பேரும் சோதோமை நோக்கி போகிறார்கள். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்து சேருகிறார்கள். சோதோமை பற்றி தேவனுடைய சமூகத்தில் ஏற்கனவே செய்தி வந்திருக்கிறது. அவர்கள் எந்த அளவிற்கு துன்மார்க்கமானவர்களாக இருக்கிறார்கள் என்பதை கண்டறிய சோதோமிற்கு வந்திருக்கிறார்கள். போகும் வழியில் தங்களுடைய நண்பனான ஆபிரகாமை சந்திக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் ஆபிரகாமை சந்தித்துவிட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாம் அந்த 3 மனுஷரோடும் கூடவே நடந்து போகிறார். தேவன் ஆள் தத்துவ பண்புடையவராக மனுஷ சரீரத்தில் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். சோதோம் எங்கே இருக்கிறது என்று ஆபிரகாம் அவர்களுக்கு வழிகாட்ட தேவையில்லை. அவர்களுக்கு எல்லாம் தெரியும். விருந்தினரை உபசரிக்கும் ஒரு பண்பாக ஆபிரகாம் அவர்களோட கூட போய் அவர்களை வழிவிட்டு அனுப்புகிறார். ஆபிரகாமை பார்க்க வந்த 3 புருஷரில் 2 பேர் மாத்திரமே சோதோமுக்கு போகிறார்கள். மற்றொரு புருஷர் கர்த்தர். கர்த்தர் ஆபிரகாமோடு கூடவே இருக்கிறார். சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோதோம் அழிக்கப்பட வேண்டிய பட்டணமாய் இருக்கிறது. கர்த்தருடைய தூதர்கள் 2 பேரும் ஆபிரகாமை விட்டு சோதோமை நோக்கி போகும்போது ஆபிரகாம் அவர்களோட கூட போய் அவர்களை வழிவிட்டு அனுப்புகிறார். அவர்களை விட்டு பிரிய ஆபிரகாமுக்கு மனதில்லை. அவர்கள் ஆபிரகாமை பார்க்க வந்த அந்நியர்கள். ஆனாலும் ஆபிரகாம் அவர்கள் மீது பிரியமாயும் நேசமாயும் இருக்கிறார். ஆபிரகாம் அவர்களுக்கு தன்னுடைய மதிப்பையும் மரியாதையையும் காண்பிக்கிறார். ஆபிரகாமை பார்க்க வந்த 3 மனுஷரும் அவரை கனம் பண்ணுகிறார்கள். தம்மை கனம் பண்ணுகிறவர்களை கர்த்தரும் கனம் பண்ணுவார். கர்த்தருடைய தூதர்கள் 2 பேரும் ஆபிரகாமை விட்டு சோதோமுக்கு புறப்பட்டு போன பின்பு கர்த்தர் ஆபிரகாமிடம் தொடர்ந்து பேசுகிறார். கர்த்தர் சோதோமை அழிக்கப் போகிறார். அதற்கான காரணத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு தெரியப்படுத்துகிறார். ஆபிரகாமின் யோசனையை கேட்க வேண்டும் என்னும் அவசியமோ அல்லது நிர்பந்தமோ கர்த்தருக்கு இல்லை. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய தெய்வீக ஆலோசனைகளை ஆபிரகாமோடு பகிர்ந்து கொள்கிறார். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய ரகசியங்கள் அவருடைய நண்பர்களுக்கு வெளிப்படுத்தப்படும். கர்த்தர் ஆபிரகாமை அறிந்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வாக்குத்தத்தங்கள் நிபந்தனை உள்ளவை. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தால் அவருக்கு ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தர் பாவத்தை நியாயம் தீர்க்கிறார். பாவத்திற்கு உரிய தண்டனையை கர்த்தர் நிச்சயமாகவே கொடுப்பார். தம்முடைய ஜனமாக இருந்தாலும் தூதர்களாக இருந்தாலும் தேவன் பட்சபாதம் காண்பிப்பதில்லை. மனுஷர் மீதும் கர்த்தர் நியாயம் விசாரிக்கிறார். கர்த்தர் ஒருவனை நியாயம் தீர்ப்பதற்கு முன்பாக
எல்லா காரியங்களையும் தெளிவாக ஆராய்ந்து பார்த்து நீதியாய் நியாயம் விசாரிக்கிறார். கர்த்தரும் ஆபிரகாமும் அந்த இடத்திலேயே நின்று விடுகிறார்கள். 2 தூதர்கள் மட்டும் சோதோமை நோக்கி போகிறார்கள். தேவன் சர்வ வியாபகர் ஆயினும் தமது சரீரத்தில் அவர் நம்மை போலவே ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பிரயாணம் பண்ணுகிறார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய தெய்வீக ரகசியம் விசுவாசிகளாகிய நமக்கும் ஏற்ற காலங்களில் வெளிப்படுத்தப்படும். தாம் செய்ய போகிறதை கர்த்தர் ஆபிரகாமுக்கு மறைக்காமல் சொல்லுவதற்கு ஒரு காரணம் உள்ளது. ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவருக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் கர்த்தர் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைக்க மாட்டார். கர்த்தர் சோதோமை அழிக்கப் போகிறார். கர்த்தர் இதை ஆபிரகாமுக்கு மறைக்காமல் வெளிப்படுத்துகிறார். யூத மார்க்கத்து ரபிமார்கள் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுவதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். கர்த்தர் கானான் தேசத்தை ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார். சோதோம் கொமோரா ஆகிய பட்டணங்கள் கானான் தேசத்தில் இருக்கிறது. கர்த்தர் இவ்விரண்டு பட்டணங்களையும் அழிக்கப் போகிறார். கானான் தேசம் ஆபிரகாமுக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டிருப்பதினால் ஆபிரகாமுக்கு தெரியாமல் அல்லது ஆபிரகாமின் ஒப்புதல் இல்லாமல் கர்த்தர் கானான் தேசத்திலுள்ள அந்த 2 பட்டணங்களையும் அழிக்க விரும்பவில்லை. தாம் செய்ய போகிறதை கர்த்தர் ஆபிரகாமுக்கு மறைக்காமல் வெளிப்படுத்துவதற்கு இந்த வசன பகுதியில் 2 காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவையாவன: ஆபிரகாம் கர்த்தருடைய சிநேகிதர், அவர் கர்த்தருக்கு பிரியமானவர். ஆபிரகாம் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கு கர்த்தருடைய நீதியையும் நியாயத்தையும் போதிப்பார். ஆபிரகாம் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறார். அவர் கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்கிறார். நாம் கர்த்தரிடத்தில் நெருங்கிய ஐக்கியத்தில் இருக்கும்போது கர்த்தருடைய சிந்தையே நம்முடைய மனதில் இருக்கும். நம்முடைய சித்தமும் கர்த்தருடைய சித்தமும் வித்தியாசமாய் இராது. நாம் கர்த்தரை நம்பி அவரை அதிகமாய் நேசிக்கும் போது நம்முடைய சித்தத்தையும் திட்டத்தையும் கர்த்தருடைய சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தருடைய சித்தம் உலக பிரகாரமான ஜனங்களை விட விசுவாசிகளாகிய நமக்கே அதிகமாய் வெளிப்படுத்தப்படும். தம்முடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் அறிந்து கொள்ளும் ஞானத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். விசுவாசிகளாகிய நாம் இனிமேல் வரப்போகிற காரியங்களை கர்த்தருடைய கிருபையினால் புரிந்து கொள்வோம். இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். பாதகரோ வென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள். ஓசியா 14:9. எவன் ஞானமுள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். சங்கீதம் 107:43. ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய திட்டம் தெரிந்திருக்க வேண்டும். ஏனெனில் அவர் தன்னுடைய வீட்டாருக்கு கர்த்தருடைய நீதியையும் நியாயத்தையும் கட்டளையிடுவார். கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்கிறவர்கள் கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொண்டு அதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து சொல்லுவார்கள். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தனக்கு கிடைத்திருப்பது போல தன்னுடைய வீட்டாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆபிரகாம் விரும்புகிறார். தங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தங்களுடைய குடும்பத்தாருக்கு கர்த்தருடைய நீதியையும் நியாயத்தையும் கற்றுக் கொடுப்பார்கள். அவர்கள் கர்த்தருடைய வழியை காத்து நடக்க வேண்டும் என்று அவர்களுக்கு புத்திமதிகளை சொல்லுவார்கள். நம்முடைய பிள்ளைகளை நாம் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கும் போது அவர்களை கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் வளர்க்க வேண்டும். அவர்களுக்கு கர்த்தருடைய நீதியையும் நியாயத்தையும் போதிக்க வேண்டும். கர்த்தருடைய வழியை காத்து நடப்பதற்கு அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். தானும் தன்னுடைய குடும்பத்தாரும் கர்த்தருடைய வழியை காத்து நடக்க வேண்டும் என்று ஆபிரகாம் கவனமாய் இருக்கிறார். தன்னுடைய குடும்பத்தார் எல்லோரும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாகவும் அவருக்கு பிரயோஜனமானவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பது ஆபிரகாமின் விருப்பம். இதற்காகவே ஆபிரகாம் தன்னுடைய வீட்டாருக்கு நீதியையும் நியாயத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமை பற்றி சொல்லும்போது நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும்
நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் ஆபிரகாமை அறிந்திருக்கிறார். ஆபிரகாம் இப்போது செய்கிறதையும் அவர் இனிமேல் செய்ய போகிறதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆபிரகாம் தன்னுடைய வீட்டாரின் மனதிலே சந்தேகத்தையோ அவிசுவாசத்தையோ ஏற்படுத்த விரும்பவில்லை. தன்னுடைய வீட்டார் கர்த்தரை குறித்து தேவையில்லாத விவாதங்களையும் தர்க்கங்களையும் பண்ணி கொண்டிருக்க கூடாது என்று ஆபிரகாம் எதிர்பார்க்கிறார். தன்னுடைய வீட்டார் கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டும் என்பதும் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும் என்பதும் ஆபிரகாமின் விருப்பம். ஆபிரகாம் கர்த்தருடைய வழியை காத்து நடக்கிறார். தன்னை போலவே தன்னுடைய வீட்டாரும் கர்த்தருடைய வழியை காத்து நடக்க வேண்டும் என்று ஆபிரகாம் அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும். இது ஆபிரகாமின் குடும்ப பொறுப்பு. ஆபிரகாமின் குடும்பத்தில் கர்த்தரை ஆராதிக்கும் ஆராதனையும் கர்த்தருடைய உபதேசமும் நிரம்பி இருக்க வேண்டும். கர்த்தருடைய வழியை காத்து நடப்பது என்னும் வாக்கியத்திற்கு கர்த்தருடைய ஆராதனையில் அதிகமாய் பங்கு பெறுதல் என்றும் எல்லா மனுஷரோடும் உண்மையாயும் கண்ணியமாயும் இருப்பதும் என்றும் பொருள். ஆபிரகாமின் வீட்டார் கர்த்தருடைய வழியை காத்து நடக்கும்போது ஆபிரகாம் மரித்த பின்பும் அவர்கள் கர்த்தருடைய வழியை காத்து நடப்பார்கள். அவர்கள் தங்கள் காலத்திலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கப் போகிறார். கர்த்தர் அந்த பட்டணங்களை அழிப்பதற்கான காரணத்தையும் ஆபிரகாமோடு பகிர்ந்து கொள்கிறார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின் படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்று சொல்லுகிறார். பாவத்தின் கூக்குரலும் பாவிகளின் கூக்குரலும் பரலோகத்திலே கேட்கிறது. கர்த்தர் பாவிகளை பழி வாங்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை விசாரிப்பார். கர்த்தர் பாவிகளை தண்டிக்க மாட்டார் என்றும் அவர்களுடைய பாவங்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவார் என்றும் ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். இவர்கள் கர்த்தருடைய அன்பையும் இரக்கத்தையும் கிருபையையும் பெரிதுபடுத்தி பேசுகிறவர்கள். கர்த்தர் அன்பும் கிருபையும் இரக்கமும் உள்ளவர் என்பது மெய்யான சத்தியம். அதே வேளையில் அவர் நீதியும் நியாயமும் சத்தியமும் உள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் பாவிகளை நேசிக்கிறார். ஆனால் அவர்களுடைய பாவங்களை வெறுக்கிறார். பாவிகள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சோதோம் கொமோராவின் பாவம் மிகவும் கொடிதாய் இருக்கிறது. அதன் கூக்குரல் பரலோகத்தில் பெரிதாய் கேட்கிறது. இந்த பட்டணத்து ஜனங்கள் அதிகமாய் பாவம் செய்கிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய பாவங்களை விசாரித்து தம்முடைய நீதியின் பிரகாரம் அவர்களை நியாயம் தீர்க்க ஆயத்தமாய் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்பை யார் மீதும் திடீரென்று கொடுத்து விட மாட்டார். கர்த்தர் ஒருவரை நியாயம் தீர்ப்பதற்கு முன்பாக அது பற்றி தம்முடைய தெய்வீக ஆலோசனைகளில் ஆலோசனை பண்ணிய பிறகே அவர் நியாயம் தீர்ப்பார். சோதோம் கொமோராவின் பாவம் மிகவும் கொடிதாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை அழித்து போட வேண்டும் என்று உடனே தீர்மானம் பண்ணவில்லை. அவர்களுடைய பாவங்களை பார்த்து அறிய போவதாக கர்த்தர் சொல்லுகிறார். சோதோம் கொமோராவின் ஜனங்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப கால அவகாசம் கொடுக்கப்படுகிறது. இந்த காலத்தில் ஆபிரகாமும் அவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கலாம். திறப்பின் வாசலில் நிற்கிறவர்களை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. ஏசாயா 59:16. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போகிறார்கள். ஆபிரகாமை பார்க்க வந்த 3 புருஷரில் 2 பேர் சோதோமை நோக்கி போகிறார்கள். ஆபிரகாமை பார்க்க வந்த 3வது புருஷர் கர்த்தர். அவர் இப்போது சோதோமுக்கு போகவில்லை. கர்த்தர் இன்னும் ஆபிரகாமோடே பேசிக் கொண்டிருக்கிறார். ஆபிரகாமோ இன்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்.